அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு வந்ததுதான் வந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கவங்க ஒரு தீர்மானம். நீங்க கூட நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் தம் அடிக்க மாட்டேன். நான் சரக்கு அடிக்க மாட்டேன். அல்லது நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு 1 வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு வந்திருப்பீங்க. 1 வருஷம் கட்டினது அட்லீஸ்ட் 1 மாசமாச்சும் போங்க. அது ஒரு பக்கம். இப்படியாக ஆளாளுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இருக்க நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்காரு. என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த புத்தாண்டிலிருந்து மொபைல் போன் பார்க்கறதெல்லாம் நான் குறைச்சிக்கிட்டு அதிகமாக புத்தக வாசிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு காமா, எந்த அளவுக்கு கூலா அவருடைய அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா அவரை பத்தி நிறைய பேர் அவதூறு பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சமூக ஊடகங்கள்ல. ஏன்னா கைது செய்யப்பட்ட அந்த குணசேகரன் அப்படிங்கிற ஆளு திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அப்படின்னும் போது இப்படி திமுகவை லிங்க் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு பெரிய மன உளைச்சல், ஒரு கோபம் திமுக உடன்பிறப்புகளுக்கு இருக்குது. அது இருக்கதானே செய்யும். ஆனா பாருங்க, என்னதான் அவங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு தடவை சொல்லும் போதும் புதுசு புதுசா போட்டோ வீடியோன்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது என்ன, அப்ப இது என்ன, அமைச்சர் கூட உட்காந்து அமைச்சர் போய் அவன் வீட்டிலேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு என்ன நெருக்கம். அதே மாதிரி இது என்ன பவள விழாவில் கலந்துக்கிட்ட வீடியோ எங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உடன்பிறப்புகள் திணறாங்க. எப்படித்தாண்டா இவங்களுக்கு பதில் சொல்றது? எப்பா அவன் வந்தான், நின்னான், போனான், போட்டோ எடுத்தான், ஆனா அவன் திமுக காரன் இல்ல அப்படின்னு நாங்க எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, நம்ம கிரிகாலன் இருக்கார் இல்லையா, யூடியூபர், அவர் போயிட்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற குணசேகரன் வேற செய்திகள்ல, ஆனா உண்மையிலேயே திமுகவுடைய அந்த பத்திரிகைகள்ல அந்த அழைப்பிதழ்கள்லாம் இருக்கிற குணசேகரன் வேற பாருங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லி நல்லா தடியா மீச வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷனை காட்டி இவரு தாங்க அந்த குணசேகரன் எல்லாம் மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருப்பீங்களாடா நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இந்த இன்னொரு ஆதாரம் சொல்லி இன்னொன்னு எடுத்து போடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் 2 பேர் யூடியூப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த பகுதிக்கே சென்று கள ஆய்வு நடத்தி அந்த ஆளு திமுக இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. அதுல ஒருத்தர் இந்த சந்தானம் காமெடியில பெரியப்பா நம்மளை ஏமாத்தி விட்டாங்க பெரியப்பான்னு சந்தானம் சொல்லுவார்ல, அந்த சிங்கமுத்து, அந்த மாதிரியான தோற்றத்துல ஒருத்தர் இருக்காருங்க. அவர்கிட்ட மைக்கு கொடுத்து, அப்படி குணசேகரன் உங்க கட்சியில இருக்காங்களாங்க அப்படின்ற மாதிரி 2 பேர் யதார்த்தமாக கேட்கறாங்க. அதுக்கு அப்படி ஒரு ஆளே தெரியாதுங்க, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைங்க அப்படின்ட்டு, குணசேகரன் ஒருத்தன் பூமியிலே பிறக்கல அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த பெரியப்பா இந்த கேரக்டர் அந்த குணசேகரன் கூட நடந்து வர போட்டோவை வெளியிட்டு, பாத்தியா இவ்வளவு வயசுல இந்த ஆளுக்கு இப்படி உருட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு. அதாவது அவனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நிறுவதற்காக இவ்வளவு போராட்டம். ஆனா அது இன்னும் அதிகமான அவமானத்தையும் அசிங்கத்தையும் தான் வாங்கி தந்துட்டு இருக்குது கழக உடன்பிறப்புகளுக்கு. இந்த இடத்துல தான் அவர்களுக்கு உதவியாக நான் களம் இறங்க வேண்டும் என்று ஒரு உந்துதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா களங்கம் திமுக மேல வந்துடக்கூடாது இல்லையா, அதனாலதான் இந்த கலர் சட்டை போட்டுக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, அவன் திமுக தொடர்புல இருந்தவன் தாங்க. திமுக உடன்பிறப்புகள்கிட்டலாம், முக்கியமான அமைச்சர்கள்கிட்டலாம் நெருங்கி பழகினவன் தாங்க. ஆமாங்க, அந்த பிரியாணி சாப்பிட்ட போட்டோ உண்மைதாங்க. இப்ப என்ன அப்படி பேசிட்டா என்ன ஆயிரும், என்ன பண்ணிருவாங்க? அவன் செஞ்ச குற்ற செயலுக்கு திமுக பொறுப்பாயிருமா? நான் எப்படி அதை சொல்லணும்னு சொல்லித்தரேன். இனிமே உடன்பிறப்புகள், இனிமே யாரு கேட்டாலும் இப்படி போல்டா ஃபேஸ் பண்ணி பழகுங்க. ஆமாங்க, திமுக காரங்கிட்ட அவன் பழகினது உண்மை, அந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் உண்மை. என்ன அப்படின்னா, அவன் 2011 காலகட்டங்கள்ல பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவனா இருந்தான். ஆனா இந்த மாதிரியான குற்றம் செய்வான்னு எங்களுக்கு தெரியாது. பல திருட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட கேஸ் அவன் மேல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தவறான நபர் இவனை திருத்த வேண்டும். அண்ணா அவர்களுடைய கொள்கை, பெரியாரின் கொள்கைகள், கருணாநிதி அவர்களுடைய கொள்கைகளை சொல்லி அவனை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்ப அவன் எந்த மாதிரியான அட்மாஸ்பியர்ல இருந்து அவன் திருந்துவான்? நிறைய நல்லவங்க இருக்கக்கூடிய, உத்தமகர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சா ஒருத்தன் திருந்துவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்தது தவறா? அந்த அடிப்படையில தான் நாங்க திமுக காரங்கிட்ட பழக விட்டோம். அந்த அடிப்படையில் தான் அமைச்சர்லாம் கூட அவன் வீட்டுக்கு போய் பிரியாணிலாம் கூட சாப்பிட்டாரு. பிரியாணி சாப்பிட்டாருன்ற போட்டோ தான் அவனுக்கு தெரியும். ஆனா சாப்பிடும்போது அவனுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. திமுக இருக்கிற மற்ற உடன்பிறப்புகள்லாம் பாத்தீங்கன்னா உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள். குறுக்கு வழியில இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப தூய்மையானவர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறத ரொம்ப இறுக்கமாக பிடித்து பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப சக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்
பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல இந்த உடன்பிறப்புகளோடயே இவன் இருந்தா உடன்பிறப்புகளோடு சேர்ந்து இந்த நாயும் மணக்கும் அப்படின்னு நம்பி நாங்க வந்து பழக விட்டோம், சேர்த்தனவங்க. கட்சியெல்லாம் சேர்க்கல, பழக விட்டோம். அப்ப எடுத்த புகைப்படங்கள் தான் இது. ஆனா இந்த நாய் மணக்கிறதுக்கு பதில் நாரிடுச்சு. மணக்கிறதுக்கு பதில் எங்க மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்குது. இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்களே மீள முடியல. எப்படி வந்து உடன்பிறப்புகளோட நெருங்கி பழகிய ஒருத்தன் இப்படி ஒரு குற்றவாளியாக இருக்க முடியும்? How is it possible? அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு மாதிரி திகைச்சு போய் இருக்கிறோம். அதனால வந்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் உண்மைதான். அவனை திருத்துறதுக்காக நாங்க அவங்க கூட பழகணும். அதையும் மீறி அவன் வந்து ஒரு திருத்த முடியாத ஒருத்தனா இருந்திருக்கான் அப்படின்னா இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இவனால வந்து ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளுக்கும் அவமானம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவாங்க. ஆமாப்பா, கரெக்டு தான்ப்பா அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு இல்ல 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 அது போட்டோவெல்லாம் போய் வீடியோ எல்லாம் போய் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இனிமே யாரு கேள்வி கேட்டாலும் இப்படி சொல்லி பழகுங்க. அடுத்ததாக இந்த வீடியோவை பாமக நண்பர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து சமூகத்தில் ஒரு தலைவர்களாக இருக்காங்களோ, அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்காங்களோ, திமுகவுக்கு எதிரான செயல்பாட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தனி மனித தாக்குதல், அவமானம், அசிங்கம், அவதூறுன்னு சொல்லி செய்யக்கூடிய வேலையவே முழு நேரமாக வச்சிருக்கிற இந்த முக்தார் அப்படின்ற கேரக்டர் ஏற்கனவே மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களை வச்சு பேசும்போது ஏதோ ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி பேசி மிகப்பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை உருவாக்குனாப்ல. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்ல, தொடர்ச்சியாகவே அதை பண்ணிட்டு இருக்காப்புல அந்த மாதிரி அவதூறு. அதனுடைய வரிசையில் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் மிக கொச்சையான அருவருப்பான ஒரு தம்ப்நெயில் தலைப்பை வச்சு இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை தன்னுடைய ஊடகத்துல நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த நபருடைய போக்கு என்பது இதே நினைச்சு பாருங்கள, இதே வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு துணிச்சல் வருமா? தடா ரஹீம் பாய் சொல்லியிருந்தாருல ஒரு பேட்டியில சமீபத்தில் சொல்லும் போது கூட, இவன் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக சொல்றதான் செய்யறான்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வெளிப்படையாகவே வச்சிருந்தாரு. அப்படின்னும் போது இன்னைக்கு ஆளும் தரப்புல இருக்கிறவங்க பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரங்கிட்டு கேவலப்படுத்துவதும், ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதும், இது போன்ற வந்து நேர்காணல்களை எடுத்துக்கொண்டு தலைப்பை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நபர் மீது பாமக உங்களுடைய வழக்கறிஞர் சார்பாக நீங்க நிச்சயமாக ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அது வந்து நீங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய கவனத்துக்கு நான் இந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்க பாதுகாப்பா தாங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டுல நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணவிகள், அரசு பள்ளி மாணவிகள் வந்து பதாகைகளை ஏந்தி அங்கங்க குரூப்பா நிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் ஒரு நடுநிலையான துளியும் பக்க சார்பற்ற ஒரு துல்லியமான செய்திகளை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு ஊடகத்துல வந்திருக்குது. அது என்ன ஊடகம்னு கேக்குறீங்களா? சன் நியூஸ். ஆமாங்க, சன் நியூஸ் தொலைக்காட்சியில அவங்க வந்து அங்கங்க மாணவிகள் இப்படி நாங்கள் பாதுகாப்பா உள்ளோம் தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலன்ற மாதிரியான பதாகைகளை ஏந்தி நிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்திருக்கு. இதற்கு எதிர்வினையாக, அதாவது இப்படி போராடிட்டு இருக்கிறாங்களே இதற்கு எதிர்வினையாக இது சம்பந்தமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒருத்தன் கூட இதை நம்ப மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? தம்பி, இப்ப ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான். அவங்க அம்மா இருக்காங்க வீட்டுல. அவனுக்கு பசிக்குதுன்னா அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் சொல்றான்னா ஒரு லாஜிக், எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு அம்மாவை கூப்பிட்டு சொல்றது. அவங்க பாட்டுக்கு அம்மா பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பையன் அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு பசிக்கல, திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அம்மா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொன்னா இது என்ன மாதிரியான லாஜிக்கா இருக்கும்? யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா? எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட அல்லது வந்து பொது சமூகத்திட்ட சொல்றது லாஜிக்கல். ஹலோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குதுங்க. அப்படின்னும் போது இது உண்மையிலேயே அந்த மாணவிகள் தான் அவங்களா வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம்னு தன்னெழுச்சியாக வந்து சொன்னாங்களா, இல்ல இது திமுக சார்பில் செய்யப்பட்ட ஏற்பாடா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வைக்கப்படுது. இதெல்லாம் இருக்க கடைசியா ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் என் மனசுல இருந்து ஒரு அட்வைஸ், ஒரு எச்சரிக்கை ஒன்று நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பாட்டிகள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அல்லது வந்து அந்த பாட்டிகளுடைய பேரன்கள் பேத்திகள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் போயிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. ஆட்சி பிடிக்கல, கவர்மெண்ட் பிடிக்கல, விடியல் சரியில்லை, போதுமான வெளிச்சம் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் மனக்குறைகள் இருந்தா அந்த மனக்குறைகள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஆமா, இந்த ரோட்ல போகும்போது வரும்போது சக்கரை வாங்குறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்கு போனா வாங்கணும்,
வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடணும். அப்படியே அங்க வந்து எதுவும் கிடைக்கல, அங்க எதுவும் வந்து அவைலபிலிட்டி இல்லன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாலும், அந்த கோவத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எம்.எஸ். தோனி அவுட் ஆயிட்டு எப்படி வேக வேகமா நடந்து போயிருவாரோ, அந்த மாரி வேக வேகமா நடந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துரணும். இந்த போற வழியில போஸ்டர் இருக்குது, முதலமைச்சர் படம் இருக்குது, அது மேல வந்து நான் சேத்த வாரி அடிப்பேன், அல்லது வந்து செருப்ப எடுத்து எறிவேன் அப்படின்ட்டு இது போன்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. பாட்டிகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் கோவமோ, அறச்சீற்றமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அத அப்படியே போட்டு அமுக்கிட்டு வீட்டுக்கு சென்று விட வேண்டும். பாட்டிகள் ஜாக்கிரதை அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக, பாட்டியே அலாட்டாந்துக்கங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, பாருங்க இப்படித்தான் ஒரு எதார்த்தமான ஒரு பாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. நடந்து போகும்போது அவங்களுக்கு என்ன கோவமோ எடுத்து அப்படி எறிஞ்சுட்டாங்க. அத வந்து வீடியோல எடுத்து வெளியிட்ட ஒரு பையன கைது பண்ணிட்டாங்க. இந்த பாட்டிய வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரிலாம் செய்திய போடுறாங்க. அப்படி உண்மையிலேயே அந்த பாட்டிய கைது பண்றதுக்காக தான் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு மன்றாட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். பாட்டி சார்புல நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாட்டிங்க எல்லாத்தையும் நான் அலர்ட் பண்ணிட்டேன். அதனால திராவிட மாடல் தயவு செஞ்சு இந்த இடத்துல கோவப்படாதீங்க. கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதீங்க. இனிமே பாட்டிகள் கரெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் மனசார நம்புறேன். ஆமா. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பெருந்தன்மையோட மன்னிச்சிருங்க. ஆமாங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.